மெட்ரோ காட்டேஜ். இங்கே போகணுமா? நீங்கள் இறங்கி ஏற மாட்டாங்களா? வயசாக நடக்கிறாங்களா? ஒன்று 3 சின்னதாக இருக்கு. பாத்ரூம் நல்லா இருக்கு. பட் இப்படிதான் இருக்கு. இன்னொரு ரூம் இதே மாதிரி தான் இருக்குமா? இன்னொரு ரூம் 3 ரூம் தான் ப்ரோ. அதான் இன்னொரு ரூம் இதே மாதிரி தான். ஆனால் அது வந்து அந்த செவர் இருக்காது. ஓகே, ஒரே ரூமாக இருக்கும். அது பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. இது ஒரே செட். வலி இந்த ரூம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். மேலே ஒன்று இருக்கு, வாங்க. ஓகே ப்ரோ. எல்லாத்தையும் குடி வந்துங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாரில் இருக்கோம். டைம் வந்து 9:30. எங்கடாமா டிரைவர்? அங்கே டிரைவர் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பண்ணுங்க. ஒன்று மட்டும் இப்படி அம்மா டேஸ்ட் பார்த்துட்டு எடுத்து இதுலேருந்து எடுறா. டேய், இதுலேருந்து எடு. நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோ. கோபி சில்லி இந்த மாதிரி. சப்பாத்தி மட்டும் தூண்டுறா. அது நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு இங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருக்குது. அருமையாக இருக்கா? நார்மல் வாட்டர் சேட்டா, நார்மல் வாட்டர். ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக குளிருதுங்க உண்மையாகவே. ஆனால் நான் எதுவுமே போடலை மேலே, அதனால் வெறும் இதான் மட்டும் போட்டுருந்ததுனால குளிருது. ஓகே, அன்றைக்கி வந்து இதே கிளைமேட்டு தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து நாளையிலேருந்து மூணாரை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ வந்த வழி எதாவது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே வீடியோ காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்கோம். ஸோ மூணாரில் மெட்ரோ காட்டேஜ் ரூம்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6:23 ஆகுது. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க, செம்மையாக குளிருது. எனக்கே இருந்தது அப்படி இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்கள். சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு நேற்று நைட்டில் போன இடத்த வந்து பகலில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கீழே ஊஞ்சல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். இந்த இடம் நல்லா இருக்குல்ல? மழையில் தானே ஃபஸ்ட்டு சீக்கிரமாக விடியும். கைஸ், இதுதான் ஃபேமிலியோடு வரவே கூடாது, பசங்களோட வந்துடணும். அப்போ தான் நிறையா ப்ளேஸ் பார்க்க முடியும்.
ஃபேமிலியோடு வந்தால் இதுதான். ஏற முடியாது, இறங்க முடியாது, அங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது, நம்மளை ஏமாற்றிடுவாங்க. சின்ன வயசில் இப்படி தான் நம்மளை கூட்டின்னு போயிட்டு 2-3 இடத்த காமிச்சு ஏமாற்றிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதே பசங்க கூட போனால் என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெக்கிங் போகண்டா, இந்த ட்ரெக்கிங் போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். இடமும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே சொன்னல, ஃபேமிலியோடு வந்தால் எந்தெந்த இடத்த பார்க்கலாம், பசங்களோடு வந்தால் எந்தெந்த இடத்த பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. மூணாரில் நிறையா பிளேசஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு முக்கியமான 2-3 பார்க் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேமு, இது வந்து மூணாரில் 2மே ஃபேமஸ். என்ன பார்க்குற? ரெடி தான் வரவா அந்த சாங்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த சாங்கை பற்றி? தூக்கத்தில் இருக்கான் பையன். நாங்கள் வந்து இப்போ டீ கடையை தேடிட்டுருக்கோம். அப்படி போய்ட்டு ஏதாவது ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்புறம் பண்ணுவேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சில்வர் லைன் ரெசிடென்சி. வாடா, 2 ஹோட்டலுமே சாப்பிட நல்லாயிருக்கும். இது பியூர் வெஜ்ஜு, இது வந்து குரு ஹோட்டல்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். வெஜ்ஜு இருக்குது ப்ளஸ் நான்வெஜ்ஜு இருக்குது. வா குடித்தா சரியாயிடு வா. ஸோ இன்றைக்கி இங்கே வந்து சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணார் காலனி, டீ காலனி, PWD இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் தூரம் இங்கே வந்து போன வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம அந்த லூமியானில் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அது ஒரு பேர் இருக்குதுங்களா, போன வாட்டி நம்ம அங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். தண்ணி வருதா தெரியுதா? ஒன்றும் தெரியல. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் கேரளா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் காலேஜ், மூணார் காலேஜ் அது ஒர்க்கு பாருங்கள். போன வாட்டி அங்கே தான் நினைக்கிறேன், லூமியான் தான் நினைக்கிறேன். மாறிடுச்சு. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம், 4 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கலாம். ஐயோ சாரிங்க, லூமியான் இல்லை, அவ்வளோ தூரம் தள்ளி வந்து மேபி அங்கே தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஏதாவது ஒரு வாட்டர் தங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு வாக்கிங் வரும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது, நிறையா ரூம்ஸும் இருக்குது. பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இல்லை. ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன இடத்துல வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு ரூமு. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி பார்ப்போம், வேறு இடத்துக்கு போயிட்டு பேசுவோம். சைலண்டாக பேசுங்கள். பொடி தோசை, ஆனியன் தோசை, என்ன இன் பண்ணிட்டு இருக்கா? சாப்பிட்டாச்சா? ஹோட்டல் சரவண பவன் நல்லா இருக்கு. தோசை 80 ரூபா, சூப்பராக இருக்கு. ஐயோ வேண்டாம். ஏன்
போடுறோம்.